ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டே. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் ரிலேட்டடாகவோ ப்ரெக்னென்சி ரிலேட்டடாகவோ இருக்காது. நாளைக்கு எலெக்ஷன் டே அப்படின்றதுனால ஒருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஓட் வந்து கண்டிப்பாக போடணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி யாருமே அரசியல் தலைவர்கள் இல்லை, அதனால நான் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம இப்போ புதுசாக வந்துக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டு போகிறதுனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம எல்லாருதுமே பார்த்தாச்சு. ஏடிஎம்கே எப்படி இருந்தாங்க, டிஎம்கே எப்படி இருந்தாங்க, எல்லாருமே பார்த்தாச்சு. புதுசாக வரப்போகிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. நான் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து படிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கடை வச்சுருந்தாங்க. நியூஸ் பேப்பர் நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிப்பேன். ஒரு நாளுமே நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஸோ மார்னிங் நான் ஒரு 6 o'clock 5 o'clock எழுந்துக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 o'clockக்குள்ளே அந்த நியூஸ் பேப்பரில் வந்த எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து படித்து முடிச்சிருவேன். நியூஸ் பேப்பரில் வர எல்லா விஷயமே வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. பட் அதில் எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ட்ரீம்னு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொலிட்டிஷியன், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு பொலிட்டிஷியன் வந்து எப்போ கிடைப்பாங்க அப்படின்ற ட்ரீம் வந்து எனக்கு அப்போத்துலேருந்தே இருக்குது. 12th முடிச்சு, காலேஜ் முடிச்சு, வேலையெல்லாம் முடிச்சு, இப்போது 2026 நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தலைவர் வராரு அப்படின்னும் போது அதை நினச்சி பார்க்கும்போதே வந்து நம்ம ட்ரீம் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேறின மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே நியூஸ் பேப்பர்லாம் வந்து படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நியூஸ் பேப்பர்லாம் ரெகுலராக படிச்சிருவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு அப்போவே வந்து இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து நான் எல்லாமே படித்து வச்சுப்பேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா டிஎம்கே. பட் எனக்கு வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நானும் நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன். அதில் எது நல்லது எது கெட்டதுன்றது எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா எனக்கு ஓரளவுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அவங்கள பற்றி அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அவரையுமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் சாரால் சிஎம் ஆக முடியல. பட் அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் இப்போ 2026 வந்திருக்காரு. அது நினைக்கும் போதே, அவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும். நம்ம மனசில் என்னென்னலாம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, இது இப்படி இருந்தால் என்ன, ஏன் இவங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் நான் பேசும்போதே நம்மளுக்கு வந்து வரும். ஏன்னா நம்மளும் அப்படி தான் நினச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்து 2026 வந்து வராங்க அப்படின்னும் போது உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டாக்கு வந்து போடுவாங்க. நோட்டாக்கெல்லாம் போட்டு ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர கட்சி நோட்டாக்கு போட்டு உங்கள் ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து விஜய் எனக்கு ஓட் பண்ணி பாருங்கள். அந்த 5 வருஷம் வந்து அவர் வந்து என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத பார்த்தா தான் நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைமும் அவருக்கே தான் ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். ஸோ அவருமே வந்து என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐவிஎஃப் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ப்ரைவேட்டில் தான் நம்மளால் ஐவிஎஃப் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து நிறைய ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. அதுவும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு சலுகையெல்லாம் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மறக்காமல் உங்களோட அந்த ஜனநாயக கடமையை வந்து நாளைக்கு நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து ஓட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.